வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழ் வீடியோவில் உங்களை சந்தித்து பேசுவதில் மகிழ்ச்சி. 50 வயதில் பலர் ஓய்வு பற்றி யோசிக்கும் அந்த வயதில் ஒரு பெண் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய ரிஸ்கை எடுத்தார். அவர் தன் வேலையை விட்டுவிட்டார். புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பித்தார். இன்று அவர் ஒரு $7 பில்லியன் கம்பெனியை உருவாக்கியுள்ளார். அதன் அதிபராக இருக்கின்றார். இவரது பெயர் ஃபால்குனி நாயர். நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் கதை, இப்போது எனக்கு வயது ஆகிவிட்டதே என்று நினைப்பவர்களுக்கு, வயதை நினைத்து பயப்படுபவர்களுக்கு இந்த கதை ஒரு பதிலாக இருக்கும். 1963 ஆண்டு பம்பாய் நகரில் உள்ள ஒரு குஜராத்தி ஃபேமிலியில் ஃபால்குனி பிறந்தார். இவரது தந்தை ஒரு பேரிங் கம்பெனியின் உரிமையாளர். பம்பாய் நகரில் உள்ள சிடன்ஹாம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்ற ஃபால்குனி, அகமதாபாத் நகரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்து படித்து 1985 ஆண்டில் MBA பட்டம் பெற்றார். 1987 ஆண்டு தன் MBA வகுப்பு தோழரான சஞ்சய் நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ஃபால்குனி தற்போது 2 குழந்தைகளின் தாயார். MBA பட்டம் பெற்ற பின்னர் கோட்டக் மஹிந்திரா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ற நிறுவனத்தில் பணியில் சேர்ந்த ஃபால்குனி பல பதவி உயர்வுகள் பெற்றார். சில வருடங்கள் லண்டன் மற்றும் நியூயார்க் நகரங்களிலும் கோட்டக்கில் பணியில் செய்து உலக பேங்கிங் ப்ராசஸ் அனுபவத்தை பெற்றார். உயர்ந்த பதவி, அந்த பதவிக்கே உரித்தான பல சுகங்கள், சலுகைகள், கௌரவங்கள், அதிக அளவில் ஊதியம், பாதுகாப்பான வாழ்க்கை அவருக்கு எல்லாமே இருந்தன. 2005 ஆண்டில் கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல் பேங்க் ஃபால்குனி நாயர் என்னும் திறமைசாலியான இந்த பெண் அதிகாரியை மேனேஜிங் டைரக்டர் என்ற உயர் பதவியில் நியமித்து கௌரவப்படுத்தியது. ஆனால் தன் 50வது வயதில், அதாவது 2012 ஆண்டில், ஃபால்குனி தன்னைத்தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டார். இதுதான் தன் வாழ்க்கையின் முடிவா? அவர் தன் கம்ஃபர்ட் ஜோன், தனக்கு 20 வருடங்களாக பாதுகாப்பு தந்த ஒரு பதவியை விட்டுவிட்டு வெளியேற முடிவு செய்தார். 2012 ஆண்டில் தன் வேலையை விட்டுவிட்டார். அவர் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார். அதற்கு ஒரு துணையாக இருந்தவர் ஃபால்குனியின் காதல் கணவர் சஞ்சய் நாயர். ஃபால்குனி வேலையை விட்டுவிட்டது என்பது உணர்ச்சி பெருக்காலோ ஏதோ பொறுப்பற்ற காரணங்களாலோ அல்ல. நிறுத்தி நிதானமாக ஆலோசித்துத்தான் அந்த முடிவை ஃபால்குனி மேற்கொண்டார். இந்த முடிவு அவரது வாழ்க்கையை மாற்றி போட்டது. அவர் ஒரு சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். அதன் பெயர் நைகா.
அந்த காலகட்டத்தில் ஆன்லைன் பியூட்டி மார்க்கெட் இந்தியாவில் பெரிதாக வளர்ந்து இருக்கவில்லை. போட்டிகள் இருந்தன, ரிஸ்குகள் அதிகம். இவர் விற்பனை செய்த பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என்று கருத்தில் ஆகாது. பெண்களின் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தும் திட்டங்களாக இவர் வடிவமைத்தார். அவரது அறிவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. இந்த அழகு பொருட்கள், இந்த சந்தை இந்தியாவில் நிச்சயமாக வளரப்போகிறது. அவர் மெதுவாகவே முன்னேறினார். ஒவ்வொரு அடியையும் கவனமாக கால் பதித்து நடந்தார். நிறைய யோசித்து செயல்பட்டார். சவால்களே இல்லாத வியாபார உலகம் எங்கிருக்கிறது? போட்டிகளை எதிர்கொண்டார். வர்த்தக சந்தையில் ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு தெளிவின்மை இருந்தது. முதலில் வாடிக்கையாளர்களின் கவனத்தை பெறுவது கஷ்டமாக இருந்தது. அதன் பின்னர் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவது கடினமாக இருந்தது. வாடிக்கையாளர்கள் தன்மேல் வைத்த நம்பிக்கையை தக்க வைத்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் சீராக ஃபால்குனி மேற்கொண்டார். அவர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக செய்தார். தன் வாடிக்கையாளர்களை தன் குடும்பத்தினர் போல் நேசிக்க ஆரம்பித்தார். தான் விற்பனை செய்யும் பொருட்கள் தொடர்ந்து நல்ல சிறந்த தரம் வாய்ந்தவைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா யுக்திகளையும் ஃபால்குனி கையாண்டார். 2018ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற இந்திய திரையுலக நட்சத்திரமான ஜான்வி கபூரை தன் பொருட்களின் பிராண்ட் அம்பாசிடர் ஆக அவர் நியமித்தார். நைகா காஸ்மெட்டிக்ஸ் இந்திய பெண்களின் பிராண்டாக பரிணமித்து வளர்ந்தது. இன்று அவருடைய அழகு சாதன பொருட்கள் ஆன்லைனில் மட்டுமல்லாது 82 இந்திய நகரங்களில் 250 ஸ்டோர்களில் விற்பனை ஆகின்றன. நைகா காஸ்மெட்டிக்ஸ் என்ற இவரது நிறுவனம் இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற பியூட்டி பிளாட்ஃபார்ம் ஆக திகழ்கின்றது. இந்த நிறுவனம் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை இந்தியா முழுவதும் கொண்டிருக்கின்றது. ஃபால்குனி நாயர் மற்றும் அவரது நிறுவனத்தின் செல்வத்தின் இன்றைய மதிப்பு $7 பில்லியன் என்று ஃபோர்ப்ஸ் பத்திரிகை கணக்கிட்டு இருக்கின்றது. இந்திய மதிப்பில் இவரது செல்வத்தின் மதிப்பு 57,520 கோடி ரூபாய்கள். தனது 50வது வயதில் தயக்கமின்றி எடுத்த ஒரு முடிவு அவரை ஒரு குளோபல் சக்சஸாக மாற்றியுள்ளது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் கூற்றுப்படி பாரத பெண்களின் ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு புதுமை பெண்ணாக ஃபால்குனி நாயர் மிளிர்ந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். ஃபால்குனி நாயர் இவரது கதை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன? 1. லேட் ஆகிவிட்டது எனக்கு, வயதாகிவிட்டது எனக்கு என்று ஒன்றும் வாழ்வில் இல்லை. ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் அதுவே ஒரு பெரிய ரிஸ்க், ஒரு பெரிய ஆபத்து. 3. அறிவு, ஆற்றல், அனுபவம் இவைகளோடு
துணிச்சலும் தைரியமும் இருந்தால் வியாபார உலகில் ஒரு வெற்றி வீரனாக உருவெடுக்கலாம் என்ற 3 அறிவுரைகளை ஃபால்குனி நாயர் நமக்கு வழங்குகிறார். முக்கியமாக ஃபால்குனி எப்போதும் கூறுவது, இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு வயது கூடியவராக இருந்தாலும், எந்த நகரில் வாழ்ந்து வந்தாலும், புதிய தொடக்கம் எப்போதும் சாத்தியமே. 50 வயதில் ஒரு பெண் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதில் வெற்றி பெற முடிந்தால் உங்களாலும் வெற்றி காண முடியும். இதை நம்புங்கள். இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல பவர்ஃபுல் ஸ்டோரிகளுக்கு என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன், ஜலால்.